அமலாக்கத்துறை நீதியின் பாதுகாவலர் அல்ல என்று டாஸ்மாக் நிறுவனம் கூறியிருக்கிறது. விசாரணையின் போது வழக்கறிஞரை சந்திப்பதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை என்றும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் டாஸ்மாக் நிர்வாகம் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். கோபால், அமலாக்கத்துறையினர் சட்டத்தை மதிக்காமல் தங்களது விருப்பத்திற்கு செயல்படக்கூடாது என டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல 2வது நாளாக விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி டாஸ்மாக் சோதனையின் போது வழக்கறிஞரை சந்திக்க கூட அனுமதிக்கவில்லை எனவும், சோதனையின் போது டாஸ்மாக் பெண் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறையினர் பெண் அதிகாரிகளை அழைத்து வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஹார்ட் டிஸ்க் மற்றும் அதிகாரிகளுடைய செல்போனில் இருந்த சில தகவல்கள் பதிவிறக்கம் செய்து அமலாக்கத்துறை எடுத்து சென்றதாக கூறிய டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கில் தங்களிடம் என்ன ஆவணங்கள் உள்ளன என்பதை அமலாக்கத்துறை விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சோதனையின் போது சில அதிகாரிகளை அமலாக்கத்துறை தூங்க விடாதது மனித உரிமை மீறல் எனவும் கூறினார். அமலாக்கத்துறையினர் நீதியினுடைய பாதுகாவலர்கள் இல்லை என்றும் ஒரு விசாரணை அமைப்புதான் எனவும், அமலாக்கத்துறையினர் சட்டத்தை மதிக்காமல் தங்களது விருப்பத்திற்கு செயல்பட முடியாது எனவும் அப்போது குறிப்பிடப்பட்டது. சோதனையின் போது ரகசியம் என கூறி எந்த விவரங்களையும் தர மறுத்த அமலாக்கத்துறையினர் சோதனை முடிந்த பின்னர் அறிக்கையை வெளியிட்டதனுடைய நோக்கம் என்ன எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. சோதனையை விசாரணை போல அமலாக்கத்துறை மேற்கொண்டதாகவும் டாஸ்மாக் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்தார். டாஸ்மாக் தரப்பு வாதங்கள் முடிவடையாததால் விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.